சினிமான நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து பிரபல எழுத்தாளர் தமயந்தி. அதாவது விஜய் டிவில எல்லாம் வருவாங்க. நிறைய கருத்துக்கள் எல்லாம் பேசுவாங்க. பயங்கரமா பேசுவாங்க தமயந்தின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் காயல். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பாண்டிச்சேரியில ஒரு தம்பதி இருக்கிறாங்க. அந்த தம்பதிக்கு ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. தன்னுடைய கணவர் வீட்டில் வந்து அவங்க வந்து தூக்கு போட்டு செத்து போறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது, உங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா, தூக்கு போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு. இவர் வந்து போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி. ஆனால் அங்கே போனாக்கா வந்து எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க, அதாவது இவங்களோட ஒய்ஃப் முதல் கொண்டு அதை வந்து கேஸாக பதிய வேண்டாம், அப்படியே விட்டுடலாம், சூசைடுன்ற மாதிரி விட்டுடலான்றாங்க. அந்த சூசைடுக்கான பின்னாடி காரணம் என்னன்னு நமக்கு வந்து சரி வர தெரியல. இப்போ அவங்க அப்பாவுடைய பார்வையில் தன்னுடைய மகளுடைய டெத்து, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஃப்ளாஷ்பேக்கில் வருது. தன்னுடைய அந்த மகள் வந்து காயத்ரி வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்க. காயத்ரியோட அம்மா வந்து ஜாதி பிரச்சனை காட்டி இந்த தன்னுடைய பொண்ணை வந்து தன்னுடைய அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவன் பையன் வந்து பிரிஞ்சு போய் தனியா வாழ்றான். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்குது. அம்மா வந்து டிப்ரெஷன்ல போயிடறாங்க. அப்பா வந்து கேஸ் கூட போட விட மாட்டேன்றாலே மனைவி அப்படின்ற பேர்ல வந்து அவருக்கு வந்து ஒரு கோபம். அதனால மனைவிட்டு பேசாம இருக்கிறாரு. இந்த கட்டத்துல அவங்களுடைய பையன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய ஃப்ரெண்டான சைக்காட்டிஸ்ட் ரமேஷ் தலக் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரே சண்டையா இருக்குது, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. என்னடா பண்ணலன்னா, சரி வா, உங்க அக்காவுடைய ஆஸ்தியை கொண்டு போய் நம்ம கரைப்போம். அப்படி கரைக்க போகும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ராமேஸ்வரம் போய் கரைக்க போகும்போது அந்த டிராவல் டைம்ல உங்க அப்பா இவங்க அம்மா பேசி ஒன்று சேர்த்தலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. சரி ராமேஸ்வரம் போறாங்கன்னு பார்த்தா 4 நாளா பிச்சாவரத்தையே சுத்தின்னு இருக்கிறாங்க. எதுக்கு பிச்சாவரத்தை சுத்துறாங்கன்னு தெரியல. ரூமை போட்டு தங்குறாங்க, பேசுறாங்க பேசினே இருக்கிறாங்க. சரி அங்கிருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போவாங்கன்னு போது தான் அந்த இடத்துல மறுபடியும் காயத்ரியுடைய முன்னாள் காதலான அங்க வந்து இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து பேசிட்டு ரமேஷ் திலக் வேற ஒரு விஷயமா கேரளாவுக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த முன்னாள் காதலன் இவங்க கூட வந்து பயணப்படுறான். இந்த அம்மா கூட பயன்படுத்தி இவங்களை வந்து இது பண்ணி கடைசியில வந்து சரி அந்த அஸ்தியை கரைக்கிறாங்களான்னு பார்த்தா அங்க கொண்டு போய் பொண்ணுடைய அப்பாவை போட்டு தள்ளிடுறாங்க ராமேஸ்வரத்துல. அங்கிருந்து 2 பேரோட அஸ்தியும் கொண்டு வந்து இங்க கரைக்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணுடைய அஸ்தி எந்த காரணமும் இல்லாம சூசைட் பண்ணிக்குது. சரி ரைட்டு, கட்டின புருஷன் தானே அஸ்தி கரைக்கணும்னு பார்த்தா கிடையாது. முன்னாள் காதலை வந்து அந்த பொண்ணுடைய அஸ்தி கரைக்கிறான். இந்த அம்மா வந்து தெரிஞ்சுட்டாங்களாம், உன் காதலை நான் மதிக்கல, அதனால என் பொண்ணோட அஸ்தியை நீயே கரைடான்னு சொல்லிட்டு கரைக்க வைக்கிறாங்க. இப்படியான ஒரு திரைக்கதையை ஒரு 1.5 மணி நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க நம்ம தமயந்தி. இவங்கெல்லாம் எழுத்தாளர்கள் அப்படின்றதுனால நம்மளாம் இந்த படத்தெல்லாம் கொண்டாடணுமானா சத்தியமா கொண்டாடலாம் முடியாது. ஏன்னா இப்படி ஒரு கதை வந்து கேட்டால் இது வந்து உண்மை சம்பவம்னாங்க, அந்த சம்பவம்னாங்க, இந்த சம்பவம்னாங்க. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், ஜாதி பிரச்சனை பிரிஞ்சு போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க பிரிஞ்சிடறாங்க. இவன் மறுபடியும் வாழ்க்கை கொடுக்குறாங்க, ரைட் ஓகே. செத்து போன பொண்ணுக்கு கட்டின புருஷனை விட்டு எதுக்குங்க முன்னாள் காதல வந்து சாம்பல் எல்லாம் எடுத்து போய் கரைக்கணும்? இதெல்லாம் ஒரு திரைக்கதை கவிதைத்துவமா பண்ணணும். வேற மூச்சு பிடிச்சுன்னு வேற பேசுவாங்க அவங்க எல்லாம். போய் பாருங்க, முடிஞ்சா போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க காயல் படத்துக்கு. போயிட்டு காஞ்சி போயெல்லாம் வெளியில வராதிங்க.